ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியுள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேயா, இதில் வந்து ஃபார்முலா மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ லாஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேயா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம் தானா. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னா தனி வட்டி. ஓகேயா, இப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து மொத்தமாகவே ஒரு 2 ஃபார்முலா தான் உண்டு. ஓகேயா, அந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் படித்தாலே போதும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் படிக்காமலும் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரிக்ஸையும் வந்து நான் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கு கூட நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, இப்போது 2 ஃபார்முலா அது வந்து பேசிக்கான ஃபார்முலா. ஆனால் அந்த 2 ஃபார்முலா வந்து வெரி ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதனால் அந்த ஃபார்முலாவையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று ஜஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. ஓகேயா, இப்போது தனி வட்டினா இங்கிலீஷில் என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100. ஓகேயா, என்னது PNR/100. இந்த P இருக்குல்ல, இந்த P என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேயா, பிரின்சிபல் தமிழில் என்ன அப்படின்னா அசல். என்ன இருக்குது பார்த்தீங்களா, என்னன்னா வருஷ கணக்கு. ஓகேயா, இப்போது கொஸ்டினில் வந்து நாள் கணக்கு கொடுத்துருந்தா நம்ம அதை என்ன பண்ணணும், வருஷ கணக்கு ஆண்டு கணக்காக மாற்றணும். ஓகேயா, இப்போ மாத கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னு என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம ஆண்டு கணக்காக மாற்றி தான் இந்த ஃபார்முலாலேயோ இல்லை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேயா, இப்போது R அப்படின்னா என்னன்னு பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி சதவீதம் டிவைடிங் பை R. ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னது PNR/100. ஓகேயா, நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு ஃபார்முலாஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு இவ்வளோ ஃபார்முலாவை நீங்கள் எழுதி வச்சு படிங்க. ஓகேயா, நீங்கள் இவ்வளோ ஃபார்முலாவை நீங்கள் எவ்வளோ தரவாக படிக்கிறீங்களோ அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அவ்வளோ ஈஸியாக அமையும். ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஃபார்முலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா பார்த்தோம். ஓகேயா, இங்கே வந்து அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் மொத்த கூடுதல் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா A = P + SI. ஓகேயா, என்னது A = இது ரெண்டுக்கும். ஓகேயா, தமிழில் என்னென்னா மொத்த கூடுதல் தொகை, தமிழ் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் A = P + SI. இங்கே A = P + SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது PNR/100. நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகேயா, இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், என்ன இந்த P இதில் இது ரெண்டுலேயும் P இருக்குல்ல, இதை வந்து காமனாக எடுங்க. அப்போ என்ன வரும் 1 + NR/100. ஓகேயா, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போது இந்த 2 ஃபார்முலாஸும் தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து மெயினாக உள்ளது. ஓகேயா, இந்த 2 ஃபார்முலா தான் உண்டு. என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காணக்குள்ள ஃபார்முலாவும் டோட்டல் அமௌண்ட் காணக்குள்ள ஃபார்முலாவும் தான். ஓகேயா, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹25,000 at 8% per annum for 3 years. இங்கே வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் தானா. தனி வட்டி என்ன அப்படின்ட்டுள்ளதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மொத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அசல். ஓகேயா, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வீதம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுன்னு உள்ளதையும் வந்து கொடுத்துருக்காங்க தானா. அப்போது அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். என்ன பிரின்சிபல் அமௌண்ட் அசல் வந்து 25,000, எத்தனை ஆண்டுன்னு உள்ளதை வந்து எழுதியிருக்கேன், ரேட் எழுதியிருக்கேன். நமக்கு வந்து என்னது தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து 2 மெத்தட் உண்டு. ஒன்று வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி உண்டு, இன்னொன்று எப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட் பாக்ஸ் மாடல் மெத்தட் உண்டு. ஓகேயா, இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார்முலா மெத்தட் பார்த்தோன்னா என்ன இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு ஃபார்முலா என்னது PNR/100 தானா. இங்கே P என்னது 25,000 இன்டு N என்னது 3 இன்டு
ஆர் என்னது 8 டிவைடிங் பை 100 ஓகேயா. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 100னா 0 வெட்டி போகுமா, பேலன்ஸ் என்ன இருக்குது 250 இன்ட்டு 8 3 சார் என்னது 24 ஓகேயா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும் 25 24 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4 சார் 20 4 2 சார் 8 8 + 2 10 5 2 சார் 10 2 2 சார் 4 4 + 1 5. அப்போ என்ன வரும் 0 0 6. இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்கா, அப்போ என்ன வரும் 6000 ஓகேயா. அப்போது எத்தனை ரூபா 6000 ருபீஸ் தான் அதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி எத்தனை 6000 ரூபாய் ஓகேயா. இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 100 உள்ளதை வந்து நம்ம எல்லா ப்ராப்ளத்துலேயுமே எடுக்கிறது ஓகேயா. 100 உள்ளதை எல்லாத்துலேயுமே எடுக்கணும். என்ன அப்படின்னா, இங்கே என்ன எப்படி எழுதணும்னா, எண்ணையும் ஆரையும் வந்து பெருக்கி எழுதணும். என்னது என்னன்னா என்னது இயர்ஸ், எத்தனை ஆண்டுன்னு உள்ளது. ஆறுனா என்னது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேயா. எண்ணையும் ஆரையும் இங்கே வந்து பெருக்கி எழுதணும். அடுத்து கீழே என்ன அப்படின்னா, இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை எழுதணும். என்னது பிரின்சிபல் அமௌண்ட்டை எழுதணும். இங்கே என்ன எப்படி எழுதணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எழுதணும் ஓகேயா. புரிஞ்சா? இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எழுதணும், இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எழுதணும் ஓகேயா. இங்கே வந்து ஆண்டும் எத்தனை இயர்னு உள்ளதும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து இங்கே எழுதணும் ஓகேயா. இப்போது இந்த ப்ராப்ளமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுங்க பாருங்கள். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாக்ஸ் மெத்தட் இருக்குல்ல, இங்குள்ள இந்த அமௌண்ட்டும் வெட்டலாம். இந்த அமௌண்ட்டும் வெட்டி போகும், இந்த அமௌண்ட்டும் வெட்டி போகும். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டையும் நம்ம வெட்டலாம், அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் கிராஸாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வெட்ட முடியாது. கிராஸாக என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை தான் பண்ணணும். கிராஸாக பெருக்க தான் செய்யணும், தவிர கிராஸாக நம்ம வந்து வெட்டக்கூடாது ஓகேயா. அப்போது இப்போ பாருங்கள், இப்போ என்னது ஃபிக்ஸடாக 100 எடுக்கணும். இங்கே என்ன வரும் n இன்ட்டு ஆர். என்னன்னா என்னது ஆண்டு, என்னது 3 இன்ட்டு இங்கே என்னது 6 8. அடுத்து இங்கே கீழே என்ன எழுதணும் பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 25,000 ஓகேயா. அடுத்து இங்கே என்ன எழுதணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி என்ன அப்படின்றத இங்கே எழுதணும். நமக்கு இங்கே வந்து தனி வட்டி என்ன அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ அதை வந்து என்ன எடுக்கலாம் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். அடுத்து வந்து இங்கே ஒரு லைன் ஓகேயா. இது வந்து என்னது பாக்ஸ் மாதிரி ஆச்சா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் வந்து கேன்சல் பண்ணி அளவில் இருக்கா, இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது, கேன்சல் ஆகும் ஓகேயா. அடுத்து இங்கேயும் கேன்சல் பண்ண முடியாது, இங்கேயும் கேன்சல் பண்ண முடியாது, இங்கேயும் கேன்சல் பண்ணாக்க ஒன்றுமே இல்லை ஓகேயா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, இதை வந்து 2ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 250 இன்ட்டு 3 இன்ட்டு 8 என்னது 24. அப்போது 250 இன்ட்டு 24 என்ன கிடச்சி நமக்கு 6000 ஓகேயா. இது வந்து ஃபார்முலா இல்லாமல் நம்ம இந்த பாக்ஸ் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the simple interest on rupees 35,000 at 9% per annum for 2 years. சேம் மாடலில் வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேயா. இப்போது தமிழில் என்ன அப்படின்னா 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. இப்போ 35,000க்கு 9% வட்டி, அப்போது 2 ஆண்டுக்கு அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேயா. தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 35,000 தானா. அடுத்து வட்டி எவ்வளவு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை 9. எத்தனை ஆண்டுகள், என்னன்னா என்னது ஆண்டு, எத்தனை ஆண்டு 2 ஆண்டு. அப்போ அசல் வட்டி வீதம் வந்து இது எத்தனை ஆண்டுன்னு உள்ளது ஓகேயா. இப்போது இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேயா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் மெத்தடில் பண்ணலாம். அப்படின்னா பாக்ஸ் மெத்தட்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 100ன்னு ஃபிக்ஸடாக எடுக்கணும். அதுக்கு இந்த சைடு என்ன எழுதணும், எண்ணையும் ஆரையும், n இன்ட்டு ஆர் ஓகேயா. அப்படின்னா ஆண்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேயா.
வட்டி வீதத்தையும் வந்து இங்கே வந்து பெருக்கி எழுதணும். அப்போ என்ன வரும்? 2 × 9 தானா? 2 × 9. அடுத்து கீழே இங்கே என்ன எழுதணும்? அசல் வேல்யூ எழுதணும். அசல்னா என்னது? இங்கே 35,000 அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து நம்ம இங்கே எழுதணும். ஓகேயா? அடுத்து இங்கே வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுதணும். ஆனால் நமக்கு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது கண்டுபிடிக்கணும். தனி வட்டி இங்கே எழுதணும். ஆனால் நமக்கு தனி வட்டி தான் இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுங்க. ஓகேயா? இப்போ இது என்னாச்சு? பாக்ஸ் மெத்தட் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே 0 0, இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகும். அடுத்து இதுவும் கேன்சல் ஆகுமா? ஆகாது. இதுவும் கேன்சல் ஆகுமா? ஆகாது. இதுவும் கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்? லாஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். என்ன வரும்? இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் × 1 என்னது? எக்ஸ் தான். எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 9 2 சார் என்னது? 18. 18 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 350 இருக்குது. ஓகேயா? இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 35 இன்ட்டு 18 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5 சார் என்னது? 40. 24 28 5 3. அப்போ என்ன? 0 13 3 5 6. அப்போ என்ன கிடச்சி? 630. ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்கா? அப்போ வந்து ஒரு 0 கூட வரும். அப்போ என்ன வரும்? 6,300 rupees தான் அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா? இப்போது இது வந்து ஃபார்முலா மெத்தடில் எப்படி வரும்? SI ஈக்குவல் டு PNR/100ன்னு வரும் தானா? அப்போ Pன்னா என்னது? பிரின்சிபல் வேல்யூ என்னது? 35,000 இன்டு N என்னது? 2 இன்டு R என்னது? 9 டிவைடிங் பை என்னது? 100. இப்போ இந்த 0 0 வெட்டி போமா? 0 0 வெட்டி போமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 5 0 இன்டு 9 2 சார் என்னது? 18. தட் இஸ் ஈக்குவல் இதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 3600 தான் வரும். ஓகேயா? இப்போது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. இதில் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஸ்பீடாக ஆன்சர் எழுதலாம். ஓகேயா? அதனால் 2 மெத்தட்லேயும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The sum of rupees 46,000 was lent out at simple interest and at the end of 1 year and 9 months the total amount was rupees 52,440. Find the rate of interest per year. அசல் ரூபாய் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்துக்கு பிறகு 9 மாத காலத்துக்கு பிறகு ஓகேயா 9 மாத காலத்துக்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? அசல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ஒருத்தங்க அசல் அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 வருஷம் 9 மாதத்துக்கு அவங்க மொத்தம் எத்தனை ரூபாய் கட்டுறாங்க? 52,440 ரூபா வந்து கட்டியாங்க. ஓகேயா? அப்போது அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு வட்டி சதவீதம் எத்தனை ரூபாய் அப்படின்னு உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போது அசல் விலை வந்து கொடுத்துருக்காங்க. அசல்னா என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை? 46,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள் கொஸ்டினில் ஒரு ஆண்டு 9 மாதம். நம்ம வந்து ஃபார்முலாவில் என்ன படித்தோம்? என்னன்னா என்னது? இயர்னா என்னது? வருஷ கணக்கில் தான் வரணும். ஆனால் இங்கே என்னது? 9 மாதம்னு இருக்குது. இப்போ மாத கணக்கில் வந்தாலும் நாட்கள் கணக்கில் வந்தாலும் நம்ம அதை வந்து என்ன ஃபஸ்ட்டு மாற்றணும். ஓகேயா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 9 மாத கணக்குன்னு இருக்குது. 9 மாதம்னு வந்திருக்கு. 9 மாதம்னா அதை வருஷமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு வருஷம் 9 மாதம் டிவைடிங் பை ஒரு வருஷம்னா டிவைடட் பை என்னது? 12. இதுவே நாட்கள் கணக்கு வந்துன்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 360 365 கொண்டு நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேயா? இப்போது இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். 3 3s are 9, 4 3s are 12. அப்போ என்ன வரும்? 1 3/4ன்னு வரும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 4 என்னது? 4 4 + 3 என்னது? 7. அப்போ 7/4ன்னு வரும். அப்போது எண் வந்து நமக்கு என்ன கிடச்சி? 7/4ன்னு கிடச்சி. ஓகேயா? எண் வந்து என்ன கிடச்சி? 7/4ன்னு கிடச்சி. இப்போது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 ரூபா வந்து கட்டுனாங்க. இந்த வாங்கினது 46,000. ஒரு வருஷம் 9 மாதத்தில் வந்து எத்தனை? 52,440 ரூபா கட்டினாங்க. அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ரூபாய் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா இதுலேருந்து இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணலாம் இல்லை? இதுலேருந்து இதில் கழிச்சோன்னா அப்படி இருக்க இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிட்டோன்னே அப்போ என்ன பண்ணணும்? 52,440 அந்த 46,000 வந்து என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஓகேயா? கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 0 4 4 6
என்ன வரும் 12ல் 6 போனால் என்ன வரும் 6440 ரூபா வரும். ஓகேயா, இதை வந்து கழித்தெழுதும்போது 4440 ரூபா வரும். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சி, பிரின்சிபல் வேல்யூ இருக்குது, என் வேல்யூ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு இருக்குது. ஓகேயா, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வட்டி வீதத்தை கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுதுன்னா, நான் வந்து பாக்ஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, இப்போது பாக்ஸ் மெத்தட்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு 100 வந்து ஃபிக்ஸடாக போட்டாச்சு. அடுத்து இந்த சைடு என்ன வரும், எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். என்னன்னா என்னது, இயர் தானே. நான் 7/4 இன்ட்டு ஆர் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும்னு அதுக்கு என்ன போடணும், எக்ஸ்ன்னு போடணும். ஓகேயா, அடுத்து கீழே என்ன எழுதணும், அசல் வேல்யூ எழுதணும். அசல்னா என்னது, பிரின்சிபல் வேல்யூ எழுதணும். என்னது 46,000 எழுதணும். ஓகேயா, 46. அடுத்து இங்கே என்ன எழுதணும், இன்ட்ரெஸ்ட் எத்தனை, 6,440 ரூபா. ஓகேயா, இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பாக்ஸ் மாடலில் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணணும், கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதுவும் கேன்சல் ஆகுமா. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஒரு 0, இங்கே இருக்க ஒரு 0 கேன்சல் ஆகுமா. அடுத்து இங்கே வந்து கேன்சல் ஆகுமா. அது வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேயா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், 644 இன்ட்டு 1 என்னது 644 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 7/4 இன்ட்டு மேலே என்ன இருக்குது எக்ஸ் இன்ட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் எங்கே என்ன வரும் 46ன்னு வரும். புரிஞ்சா. இப்போது இதில் வந்து நம்ம எக்ஸை வந்து தனியாக எடுப்போம். எக்ஸை தனியாக எடுத்தால் என்ன வரும், எக்ஸை தனியாக எடுத்தால் 644 இந்த 646 இன்ட்டு இந்த 4 கீழே உள்ள 4 டிவைடிங் பை இங்கே என்ன இருக்குது 46 இன்ட்டு 7 இருக்குது. ஓகேயா, இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். எதுக்கு கேன்சல் பண்ண போகிறோம், 1 7 is 7. ஓகேயா, 9s are 63, பேலன்ஸ் 1 தானே. அப்போ 14 ஆச்சா, 2s are என்னது 14. அடுத்து இங்கே 2 2s are 4, இங்கே என்ன 2 2s are 4, 3 2s are 6. அடுத்து என்ன வரும், அப்போது 92 இன்ட்டு 2. அப்போ 92வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும் 92வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 9 2s are 18. அப்போ என்ன கிடச்சி 184/23ன்னு கிடச்சி. ஓகேயா, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். 184ஐயும் 23ஐயும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 23 வந்து ஏது டேபிளில் 8க்கு போடுங்க. 8 3s ஆனது 24, 16 18 வரும். ஓகேயா, அப்போ 8s 184. அப்போது எத்தனை கிடச்சி 8% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா, 8% தான் என்னது வட்டி விகிதம். ஓகேயா, 8% தான் என்னது வட்டி விகிதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%ன்னு கிடச்சி. இப்போது நம்ம இதை வந்து என்னது பாக்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இனி வந்து நான் ப்ராப்ளம் ஃபார்முலா பேஸ் பண்ணி உள்ள மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 தானா. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், 6,440 ரூபா ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ என்னது 46,000 இன்ட்டு என்னது 7/4ன்னு கண்டுபிடிச்சோம் தானா. ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். டிவைடிங் பை என்னது 100. ஓகேயா, இப்போது இந்த டிவைடிங் இந்த 7/4 வந்து இங்கே மேலே இருக்குல்ல, அது வந்து எழுதும்போது நம்ம என்ன வரும் 7 இன்ட்டு 4ன்னு வருமா, கீழே வருமா அந்த 4. இப்போ இந்த எக்ஸை வந்து ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும், எக்ஸை வந்து ஒரு சைடு எடுத்தோன்னா என்ன வரும் 6,440 இன்ட்டு 4 இன்ட்டு இந்த 100 டிவைடிங் பை என்ன வரும் 46,000 இன்ட்டு 7. ஓகேயா, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும், இந்த சேம் தான். இந்த 7 வந்து இங்கே என்ன வரும் 92. அடுத்து இந்த 0 0 இந்த 0 0 இந்த 0 இது வெட்டி போகுமா. இது வந்து எது டேபிளுக்கு 23 வரும். இங்கே வந்து என்ன வரும் 2 வரும். அப்போ என்ன வரும் 92 இன்ட்டு 2ன்னு வரும். டிவைடிங் பை 23 வரும். அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும், இங்கே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பாருங்கள் என்ன வரும் 8% தான் வரும். ஓகேயா, இப்போது
1 year 9 month, ஒரு வருஷம் 9 மாதம் அப்படின்ற ஃபார்மேட் எல்லாம் கேட்டிருந்தா உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து தரவாக படிங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடம் ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. ஓகேயா? Kumar borrowed rupees 52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid rupees 79,040 to settle his debt. At what rate of interest he borrowed the money? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, குமார்னு ஒரு ஆள் வந்து 52,000 ரூபாவை வந்து ஒரு கடன் கொடுக்குற ஒரு நபர்கிட்ட ஒரு பர்டிகுலர் அப்படின்னா எத்தனை சதவீதம் அப்படின்னு கொடுக்கல, ஒரு சதவீதத்தில் வந்து வாங்கியிருக்காரு. அப்போது 4 வருஷம் தாண்டி அந்த அமௌண்ட்டை வந்து 79,040 ரூபாய் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஓகேயா? அப்போது அவர் வந்து எத்தனை வட்டி சதவீதத்தில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இப்போது பாருங்கள், இங்கே வந்து என்னது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 52,000 தானா? அசல் வந்து 52,000. இப்போது எத்தனை வருஷம், 4 வருஷம். மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? மொத்த அமௌண்ட் எத்தனை, 79,040 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இதை வந்து மைனஸ் பண்ண, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தானே. அப்போ 79,040 அதை வந்து மைனஸ் பண்ணுங்க. 52,000 வந்து என்ன பண்ணணும், கழிக்கணும். கழிச்சோன்னா என்ன வரும், 79,040 52,000 வந்து என்னது கழியுங்க. என்ன வரும், 7,2 எத்தனை 27,040 ரூபாய். ஓகேயா? அப்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன கிடச்சி, 27,040 ரூபான்னு தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடச்சி. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகேயா? பாக்ஸ் மெத்தடில் போடுங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும், ஃபஸ்ட்டு 100 போடணும். இங்கே என்ன போடணும், எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கி எழுதணும். ஆர் வந்து நமக்கு என்னன்னு உள்ளது தெரியாது, அப்போ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுங்க. அப்போ எண்ணுக்கு இங்கே என்ன இருக்குது, 4. அப்போ 4 × x. ஓகேயா? கீழே என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு இங்கே என்ன எழுதணும், அசல் வேல்யூ எழுதணும். அசல் இங்கே எத்தனை, 52,000. இங்கே என்ன எழுதணும், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எத்தனை, 27,040 ரூபாய். ஓகேயா? இப்போது இதில் வந்து இங்கே கேன்சல் பண்ண முடியுமா, 0 வெட்டி போகும், 0 வெட்டி போகும். இங்கே இந்த ஒரு 0 வெட்டி போகுமா. அடுத்து இங்கே பாருங்கள், வெட்டி போகுமா. இங்கே என்ன 2 டேபிளுக்கு போகும் இல்லை, இங்கே 2 டேபிளுக்கு என்ன வரும், 2 டேபிளுக்கு 1, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 5, அடுத்து 2. அடுத்து அதே மாதிரி 1 2 is 2. இங்கே எத்தனை டேபிளுக்கு போகும், 6 are 12, பேலன்ஸ் 1, 7s are 14, பேலன்ஸ் 1, 6 are. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி 2 டேபிளுக்கு கேன்சல் ஆகும்ல, 3 2s are 6, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 6. இங்கே 3 2s are 6, 3 2s are 6, பேலன்ஸ் 1, 8. அதே மாதிரி அடுத்த டேபிளுக்கு 1 2 is 2, 3s are 6. அதே மாதிரி 1 2 is 2, பேலன்ஸ் 1, 6 are 12, பேலன்ஸ் 1, 9s are 18. அப்போ என்ன கிடச்சி, 13 169 கிடச்சி தானே. இப்போது இதை என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 × x என்னது, 13x = இங்கே என்ன இருக்குது, 169. அப்போ எக்ஸ் எடுத்தோன்னே என்ன, 169 டிவைடிங் பை 13. அப்போது என்ன பண்ணணும், இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும், 169 13 கொண்டு டிவைட் பண்ணுங்கள். 113 is 13, பேலன்ஸ் என்னது 3ம் 9ம். 13 × 3 என்னது, 13 × 3 3 3s are 9, 3. அப்போ 13 × 3 என்னது 39. அப்போது நமக்கு என்ன கிடச்சி, 13 தான் கிடச்சி. அப்போ 13% தான் அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா? இப்போது இது வந்து பாக்ஸ் மெத்தடில் நான் சால்வ் பண்ணேன். இதுவே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்முலா மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஓகேயா? ஃபார்முலா மெத்தடுனா என்ன வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு
PNR by 100 தானா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ நம்ம இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், 27,040 ஈக்குவல் டு பின்னா என்னது பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 52,000 இன்டூ என்னென்ன என்னது 4 இன்டூ ஆர் வந்து கண்டுபிடிக்கணும், எக்ஸ் டிவைடிங் பை என்னது 100. ஓகேயா. இப்போது இதே ஃபார்மேட்டு தான். என்ன பண்ணணும், இந்த எக்ஸை வந்து ஒரு சைடு கொண்டு போகணும், பேலன்ஸ் டேர்மெல்லாம் இங்கே கொண்டு வரணும். நீங்கள் வந்து மல்டிப்ளை பாருங்கள். உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா. அதே வேல்யூ வரும். என்ன அப்படின்னா 13% தான் இதுக்கு ஆன்சர். ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராம் ஒரு குறிப்பிட்ட தொகையை 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினார். அசலை காண்க. ராம் has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum in rupees 750. Find the sum. ஓகேயா. இங்கே வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ராமன் உள்ள பர்சன் வந்து ஒரு 10% வட்டியில் வந்து 2 வருஷத்துக்கு 10% வட்டி வச்சு ரூபாய் 750 வந்து கொடுத்துருக்காரு. ஓகேயா. அப்போது அவர் மொத்தம் எத்தனை ரூபாய் வாங்கினார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேயா. பிரின்சிபல் அசல் வேல்யூ எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா 10% வச்சு 2 வருஷத்துக்கு அவர் அசல் வந்து எவ்வளோ கொடுத்தாரா, 750 வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காரு. ஓகேயா. அதுக்கு வட்டி வீதம் தான் வந்து என்னது பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதில் பிரின்சிபல் வேல்யூ அசல் வேல்யூ எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா. இப்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அசல். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 years 2 வருஷம். அப்போ என் வந்து எத்தனை 2. அடுத்து ஆர் வந்து எத்தனை 10%ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 750. ஓகேயா. இது வந்து ஃபார்முலா மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம், பாக்ஸ் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஓகேயா. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தடில் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 தானா. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை 750 ஈக்குவல் டு PNRனா என்ன வரும், P தெரியாது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 2 × 10 டிவைடிங் பை என்னது 100. ஓகேயா. இப்போது P எடுத்தோன்னே Pனா எக்ஸ் எடுத்தோன்னே என்ன வரும், இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 750 × 100 டிவைடிங் பை என்ன வரும் 2 × 10ன்னு வரும் தானா. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம் இல்லை, என்னத்துக்கு கேன்சல் ஆகும், 0 வெட்டி போகும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 2 5க்கு போகும். அப்போ என்ன வரும் 750 × 5ன்னு வரும். அப்போ 750 × 5 என்னது 5 5s are 25 35 37. அப்போ என்ன வரும் 3700 rupees தான் அவர் வந்து மொத்தம் ரூபாய் வந்து பிரின்சிபல் வேல்யூ எத்தனை 3750 தான் அதுக்கு பிரின்சிபல் வேல்யூ. அசல் வேல்யூ மொத்தம் இத்தனை ரூபாய். ஓகே. அதுக்கு வந்து 2 வருஷத்தில் எத்தனை ரூபாய் 750 வந்து வட்டியாக கட்டியிருக்காரு. ஓகேயா. இப்போது இதை வந்து இன்னொரு மெத்தடில் பாக்ஸ் மெத்தடில் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், 100 வந்து போடணும் தானா. இங்கே வந்து என்ன பண்ணணும், எண்ணையும் ஆரையும் பெருக்கி எழுதணும். என்னென்ன என்னது 2 × ஆர் என்னது 10. இங்கே வந்து என்ன எழுதணும், பிரின்சிபல் வேல்யூ நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுங்க. இங்கே என்ன வரணும், அசல் எத்தனை இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எத்தனை 750. ஓகேயா. இப்போ கேன்சல் பண்ண இங்கே பாருங்கள், இதில் என்னெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த 0 கேன்சல் ஆகுமா. அதே மாதிரி 1 2 is 2வும் 5s are என்னது 10. அடுத்து வேறு ஏதாச்சும் இங்கே கேன்சல் ஆகுமா, இராகாது. அப்போ இன்னும் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன எக்ஸ் × 1 என்னது எக்ஸ் தான். அடுத்து 750 × 5ன்னு வரும். அப்போ இந்த 755 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும், இந்த வேல்யூ வரும் 3750. ஓகேயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The principal amount of rupees 8,200 was invested in the bank on May 9, 2018 and is repayable on May 21, 2018. If the annual interest rate is 7.1/2%, then find the interest. ஓகேயா.
ரூபாய் 18,200 அசல் மார்ச் 9, 2018 அன்று வங்கியில் தனிவட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்டு மே 21, 2018 அன்று திரும்ப பெறப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் 7.1/2% எனில் வட்டி தொகை காண்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 18,200 ரூபாவை வந்து மார்ச் 9, 2018 அன்னைக்கு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியாங்க. ஓகேயா, டெபாசிட் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப மே 21, 2018 வந்து திரும்ப எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை ரூபாய் வந்து வட்டி தொகை கிடைச்சி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1/2%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இப்போ கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக பாருங்கள். அசல் வந்து கொடுத்துருக்காங்க. அசல் அப்படின்னா என்னது, பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு உள்ளதை வந்து கொடுத்துருக்காங்க தானே. பிரின்சிபல் அமௌண்ட் எத்தனை, 18,200. அடுத்து இந்த ஆண்டு கணக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மே 9, 2018 மார்ச் 9, 2018 மே 21, 2018 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி அதை வந்து எப்படி தான் எடுக்கணும், ஆண்டு கணக்கில் தான் எடுக்கணும் தானே. இப்போது இங்கே வந்து என்னது, நாள் கணக்கில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. அப்போது நாள் கணக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். மார்ச்சில் 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. 9லேருந்து மார்ச்சில் வந்து எத்தனை நாள் இருக்குது, 31 நாள் உண்டு தானே. அப்போ எத்தனை வரும், 22 நாள் வரும் தானே. 9 கூட்டினோன்னா 22 நாள் வரும். அடுத்து மார்ச், அடுத்து இடையில ஏப்ரல் உண்டா, ஏப்ரலில் எத்தனை நாள் இருக்குது, 30 நாள் இருக்குது. அடுத்து மேல வந்து 21 நாளில் வந்து முடிக்காங்க. அப்போ என்ன வரும், 21. ஓகேயா, இப்போ இதை வந்து ஆட் பண்ணுங்கள். என்ன வரும், 3, 4, 5, 7. அப்போ என்ன, 73. அப்போ என்னன்னா 73 டிவைடிங் பை, இது வந்து நாள் கணக்கில் கொடுத்துருக்காங்க. நாள் கணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 365 கொண்டு டிவைட் பண்ணணும். ஓகேயா, நாள் கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா 365 கொண்டு டிவைட் பண்ணணும். இதில் இப்போது மாத கணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், டிவைடிங் பை 12. அது வச்சு ஒரு ப்ராப்ளம் நான் வந்து சால்வ் பண்ணிட்டேன். ஓகேயா, இப்போ இங்கே என்ன பாருங்கள், 73/365 இருக்குது. இதை கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ 73 × 5 போடுங்க. 7 5 3 சார் 15, 35 36. அப்போது எத்தனைக்கு போகும், 173 73 5 சார் என்னது 365. அப்போ என்ன வரும், எண் வந்து என்னது 1/5ன்னு வரும். ஓகேயா, இப்போ அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7.1/2%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ R = 7.1/2. அப்போ அதை வந்து எப்படி எழுதலாம், 7 2 சார் 14, 14 + 1 என்னது 15/2ன்னு வரும். ஓகேயா, இப்போது இதை வந்து 2 மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தட்லேயும் பண்ணலாம், பாக்ஸ் மெத்தட்லேயும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த நாள் கணக்கு எடுக்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேயா, இப்போ வந்து பாக்ஸ் மெத்தடில் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 100 வந்து எடுக்கணும் தானா. இங்கே என்ன எடுக்கணும், எண்ணையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன வரும், 1/5 ஆருக்கு என்னது 15/2ன்னு வரும். அடுத்து கீழே இங்கே என்ன எழுதணும், பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே 18,200. அப்போ 18,200 தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. அடுத்து இங்கே என்ன எழுதணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம எத்தனை ரூபாய் அப்படின்ட்டு கிடைக்கும், மொத்தமாக எவ்வளோ ரூபாய் அப்படி கிடைக்கும் அப்படின்னுள்ளதை நம்ம என்ன பண்ணது, ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஓகேயா, அப்போ அது வந்து என்னது எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஓகேயா, இப்போது 0 என்ன ஆகும், வெட்டி போகும். 0 என்ன ஆகும், வெட்டி போகும். ஓகேயா, அடுத்து என்ன இருக்குது, 0 இங்கே போகாது, இங்கே என்ன இருக்குது அதுவும் போகாது. இப்போ இது என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 1 × x என்னது x தான், x = இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், 182 × 1/5 × 15/2ன்னு வரும் தானா. அப்போ 1 5 is 5, 3 சார் 15 தானா, 1 2 is 2, 9 சார் 18, 1 சார். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 91 × 3ன்னு இருக்குது. அப்போ என்ன வரும், 91 × 3 என்னது 3, 9 3 சார் என்னது 27. அப்போது எத்தனை ரூபாய் கிடைக்கும், 273 ரூபாய் தான் கிடைக்கும். ஓகேயா, 273 ரூபாய் தான் இதுக்கு கிடைக்கும். ஓகேயா, இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பாக்ஸ் மெத்தடில் வந்து இது சால்வ் பண்ணேன். இதுவே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்முலா மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தட்னா ஃபார்முலா என்னது, SI = PNR/100 தானா. இங்கே வந்து
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் தானே. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பி என்னது 18,200 இன்டு என் என்னது 1/5 தானா. அப்போ 1 டிவைடிங் பை 5 இன்டு அடுத்து இங்கே ஆர் என்னது 15/2. அப்போ 15 அந்த 2 வந்து கீழே எழுதும். அடுத்து இங்கே ஒரு 100. ஓகே, இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன தான் வரும் 273 தான் வரும். ஓகேயா, இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வரலையோ வந்தா அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து மெயினாக என்ன அப்படின்னா இந்த டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. The principal become rupees 10,050 at the rate of 10% in 5 years. Find the principal. இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதான் பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10ன்னு கொடுத்துருக்காங்க. இயர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க தானா. அடுத்து பிரின்சிபல் பிகம் rupees 10,050 at the rate of 10%. வட்டியோட சேர்த்து 5 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டு. அப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எத்தனை ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து என்னது டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க தானா. அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டே படித்தோம். என்ன டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டுனா மொத்த வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்னது A = P + SI. ஃபார்முலா படித்தோமா, ஃபஸ்ட்டே படித்தோம். A = P + SI. இங்கே வந்து நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது 10,050 ரூபாய் ஈக்குவல் பிரின்சிபல் வேல்யூ நமக்கு தெரியாது. அதை வந்து Pன்னே வச்சுக்கோங்க. Pன்னு நம்ம வச்சுருக்கோம் பிரின்சிபல் வேல்யூவை. SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காணக்குள்ள ஃபார்முலா என்னது PNR/100. ஓகேயா, இப்போ இந்த ரெண்டுலேயும் P இருக்குது. அந்த P வந்து ஒன்று காமனாக எடுங்க. அப்போ என்ன வரும் 1 + இந்த P வந்து வெளியில் காமன் எடுத்தோம்னா 1 வரும். 1 + NR/100ன்னு வரும். ஓகேயா, இப்போது இதை என்ன பண்ணலாம் P × 1 + N என்னது வேல்யூ 5 × Rனா என்னது 10 டிவைடிங் பை என்னது 100. ஓகேயா, இப்போது இதை வந்து என்ன பண்ணலாம் P × கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணக்கு முன்னாடி இது என்னது 5 × 2 என்னது 50 வரும். ஓகேயா, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 100 என்னது 100. 100 + 50 என்னது 150 டிவைடிங் பை இந்த 100. ஓகேயா, லெஃப்ட் சைடு என்ன இருக்குது 10,050 இருக்குது. ஓகேயா, இப்போது என்ன பண்ணணும்னா இந்த 0 0 வெட்டி போகுமா. இங்கே என்ன இருக்குது 3 5 are 15 2s are 10. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 10,050 = P × 3/2. நமக்கு இந்த பிரின்சிபல் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ Pயை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும் 10,050 இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன ஆகும் மேலே போகும் 2/3ன்னு வரும். ஓகேயா, அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும் 1 3 is 3 3 3s are 9 பேலன்ஸ் 1 3 3s are 9 பேலன்ஸ் 1 15 ஆச்சா 5 3s are 15 அடுத்து 0. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 3350 × 2ன்னு இருக்குது தானா. இது ரெண்டையும் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 3350 × 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் 0 5 2s are என்னது 10 3 2s are 6 6 + 1 என்னது 7 3 2s are 6. அப்போ என்ன கிடச்சி 6,700 rupees தான் பிரின்சிபல் வேல்யூ. அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அசல் வேல்யூ என்னது 6,700 ரூபாய் தான். ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which among the following rate of interest yield an interest of ₹200 for the principal of ₹2,000 for 1 year? என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2000 அசலுக்கு ஓராண்டு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வருஷத்தில் பிரின்சிபல் அமௌண்ட் எத்தனை அசல் எத்தனை 2000 ரூபாய். ஓகேயா,
இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்தா ஒரு வருஷத்தில் வந்து 200 ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அசல் வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை வருஷம் அப்படின்னு உள்ளதையும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னது, ஓராண்டுன்னு கொடுத்துருக்காங்க தானா. அப்போது கொடுத்துருக்கிறத எழுதுங்க. என்ன பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்னது 2000. ஓகேயா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இயர் என்னன்னு கொடுத்துருக்காங்க, என்னென்னது 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அடுத்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தானா. இப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 மெத்தட் உண்டு. நான் வந்து இப்போ வந்து ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, இப்போ பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணலாம், பாக்ஸ் மெத்தட்லனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 100 வந்து ஃபிக்ஸட் நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடில் பண்ணலாம். என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 தானா. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, வேல்யூ என்னது 200 ஈக்குவல் டு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும் தானா. வேறு எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன 2000 இன்ட்டு என்னது 1 இன்ட்டு ஆர் டிவைடிங் பை என்னது 100. ஓகேயா, இப்போ ஆர் எடுத்தோன்னா என்ன வரும், ஆர் வேல்யூ எடுத்தோன்னா 200 இன்ட்டு 100 டிவைடிங் பை 2000ன்னு வரும் தானா. 0 0 0 0 வெட்டி போகும், 0 ஒரு 0 வெட்டி போடும், 1 2 is to 0. அப்போ என்ன வரும், 10% தான் வரும். ஓகேயா, எப்படி கொஸ்டினை திருப்பி கேட்டிருந்தாலும் இந்த 4 ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்க. ஒன்று பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அப்போது எண் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எத்தனை நாட்கள்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா 3 வேல்யூயும் கொடுத்துட்டு பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா 3 வேல்யூயும் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. இந்த 4க்குள்ளே தான் ஏதாச்சும் ஒன்று மாறி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்த அளவில் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணவும் செய்யலாம். ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அருண் என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? இப்போது அருண் borrowed rupees 8,500 from a bank at a particular rate of simple interest. After 3 years, he paid rupees 11,050 to settle his debt. At what rate of interest he borrowed the money? இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அருண் ஒரு பர்சன் வந்து பேங்க்ல இருந்து 8,500 ரூபாய் வந்து கடனாக வாங்கியாங்க. ஓகேயா, அடுத்து 3 வருஷம் தாண்டி எத்தனை ரூபாவா கட்டுறாரு, 11,050 ரூபாவா கட்டுறாரு. ஓகேயா, அப்போது அவருக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேயா, இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா பாக்ஸ் மெத்தடும் ஃபார்முலா மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். ஓகேயா, இப்போது பாக்ஸ் மெத்தடில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. ஓகேயா, இப்போ பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8,500 தானா. அடுத்து இயர் எத்தனை, n ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அடுத்து என்ன பண்ணி டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க தானா. நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடைச்ச அமௌண்ட்லேருந்து வாங்கின அமௌண்ட்டை என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ என்ன வரும், 11,050லேருந்து 8,500 வந்து என்ன பண்ணணும், கழிக்கணும். இங்கே பாருங்கள் என்ன வரும், 11,050லேருந்து 8,500 வந்து கழிக்கணும். அப்போ என்ன வரும், 2,550ன்னு வரும். ஓகேயா, இப்போது நம்ம இதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் தானா. அப்போது இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் மெத்தடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, இப்போ பாக்ஸ் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து 100 போடணும். 100 போட்டுட்டு இங்கே என்ன n இன்ட்டு ஆர், அப்போ n இன்ட்டு ஆர் அப்படின்னா என்ன வரும், 3 இன்ட்டு ஆர்னு வரும் தானா. 3 இன்ட்டு ஆர்
புரிஞ்சா? இங்கே கீழே என்ன வரும்? பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூ என்னது? 8500. அடுத்து இங்கே என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. இன்ட்ரெஸ்ட் எத்தனை வந்திருக்கு? 2550 தானா? நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 0 வெட்டி போகுமா? இந்த 0 வெட்டி போகுமா? அடுத்து இங்கேயும் பார்த்தோம்னா இது வந்து 5 டேபிளுக்கு கேன்சல் ஆகும்ல. 1 5 is 5, 3 பேலன்ஸ் 7s are 35, 5 5s are 25, 1 5 is 5, 0. அடுத்து இது கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். இப்போது 17 இங்கே வந்து என்னது? இது வந்து இங்கேயும் கேன்சல் பண்ணலாம் இல்லை. 1 3 is 3யும் 1 3 is 3 பேலன்ஸ் 2. அப்போது 7s are என்னது? 21 தானே, 0 தானே. அடுத்து இங்கே பாருங்கள், 1 7 is 7, இங்கே 1 7 is 7, 0 வந்தா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into r என்னது? 6 தான். 1 into 10 என்னது? 10. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10%. ஓகேயா? இப்போ இதே மெத்தடை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் கூட கேட்கலாம். ஓகேயா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இன்னும் நீங்கள் நிறைய கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகுங்க. ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.